வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 173 வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, 173 2க்கு கீழே ஃபைல் பண்ணுறது. 173(5) வந்து என்ன, டாக்குமெண்ட்ஸ். 173(8) வந்து என்ன, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வினுபாய் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ப்ராசிக்யூஷன் மட்டும்தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியும். இப்போ வந்து அக்யூஸ்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம், விக்டீமும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். ரீஇன்வெஸ்டிகேஷனுங்கிறது கிடையாது, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வருது. இதுதான் அந்த 173. அதை ஒட்டுனாப்பில் இருக்கக்கூடிய அடுத்த செக்ஷன் வந்து 174. இப்போ எஃப்ஐஆரில் வந்து நாம் பார்த்தா என்ன செக்ஷன் சொல்லியிருப்பாங்க, எப்போதும் 294(b)ல் தான் ஆரம்பிக்கும். பிள்ளையார் சொல்லி போடுறதே வந்து போலீஸ்காரங்க 294(b)ல் தான் பிள்ளையார் சொல்லியை போடுவாங்க. அல்லது 141, 148, 341, 323, 326, 307, 302 இப்படி இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, இந்தியன் பீனல் கோடிலிருந்து தான் வருது. இதுக்கு மாறாக 174ல் ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் ஆகுது, எஃப்ஐஆர். 174ல் எஃப்ஐஆர் விழுது. அது என்ன சார் 174 அப்படின்னா, இப்போ 302ன்னு எழுதிட்டான்னா மிஸ்டர் எக்ஸு ஒய்யை வெட்டினார் அல்லது கத்தியால் குத்தினார், உறுதியாக தெரியுது, எவிடன்ஸ் இருக்குது. யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி மிஸ்டர் எக்ஸ் இறந்து போனார் அப்படின்னா அது தெரியுது, கொன்னவர் யார் அல்லது மரணம் எப்படி ஏற்பட்டது. அப்போ அந்த நேச்சர் ஆஃப் டெத் வந்து தெரிஞ்சு போச்சு, இது கொலை. வயசானவர் இறந்து போனார்னா டியூ டு ஓல்ட் ஏஜ் இறந்து போனாருன்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த மரணத்தில் வந்து இவருக்கு எப்படி மரணம் ஏற்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. பூட்டின வீட்டுக்குள்ளே உள்புறம் தாளிட்டுருக்கு, அதை உடச்சிட்டு உள்ளே போகிறோம், ஹேங்கில் தொங்கிக்கிட்டு கிடக்காரு. அப்போ அது என்னது, சூசைடு. நமக்கு தெரியும், அதை நேரடியாக சூசைடுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டுருவான். ஆனால் இந்த கேஸில் கதவு திறந்து கிடக்குது, கதவு திறந்து இருக்குது, யாருமே வரலை. காலையில் பார்க்குறாங்க, இந்த வீட்டில் லைட்டு இன்னும் போடாமல் இருக்குது, இல்லை யாரும் வெளியில் வராமல் இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உள்ளே வந்து பார்த்தா படுக்கையில் அப்படியே இறந்து கிடக்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து யார் இந்த மரணத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி காஸ் ஆஃப் டெத்து, இறப்பிற்கான காரணமும் தெரியாது. விஷம் அருந்தினாரா தெரியாது, யாராவது தலையணையை வச்சு அமுக்கி கொலை பண்ணிட்டாங்களா அது தெரியாது, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரா அது தெரியாது. அப்போ மரணத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு தெரியாது, எப்படி மரணம் ஏற்பட்டதுன்னு தெரியாது, போலீஸுக்கும் தெரியாது, தகவல் கொடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு டெட் பாடி இருக்குது, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கிது. அப்போ இந்த சூழ்நிலையில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த எஃப்ஐஆர் தான் செக்ஷன் 174. இதுதான் 304(b)க்கு ரொம்ப இருக்கும். 7 வருடத்திற்குள்ளே திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ளே இறந்து போயிட்டால் என்னது, அதை வந்து அந்த சந்தேக மரணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மரணமாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவில் இருக்கக்கூடியவங்க வந்து டெட் பாடியை பார்ப்பாங்க. அது வந்து பெண் இறந்துருப்பாங்க, திருமணமாகி 7 ஆண்டுக்குள்ளே இறந்துருப்பாங்க. அப்போ ஆர்டிஓ வந்து பார்ப்பார் இல்லையா டெட் பாடியை, அதுக்கு பேர் என்னது, அவர் என்னத்தை பார்ப்பார் வந்து டெட் பாடியை, இன்கொஸ்ட் வருதா, இன்கொஸ்ட். அந்த இன்கொஸ்ட்டில் என்ன பார்க்குறாரு அவர் அப்படின்னா, வெளிப்படையாக தெரியக்கூடிய காயங்கள் என்னென்ன. இப்போ நகத்துக்குள்ளே ஒரு முடி இருக்கும், இதை போய் போஸ்ட்மார்ட்டத்தில் போய் பார்க்கணுங்கிறது இல்லை. கழுத்தில் ஒரு நல்ல தடம் வெளியில் தெரியும், கழுத்தை யாரோ இருக்குனதுனாலையோ ஏதோ கயிறு போட்டதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு தெரியுது. உடலில் எங்கேயாவது காயங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணணும். அந்த இன்கொஸ்ட்டில் வந்து உடலுக்கு வெளியே தெரியக்கூடிய காயங்கள், தடயங்கள், எவிடன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பதிவு செய்கிற அந்த முறைக்கு பேர் தான் இன்குவஸ்ட். இப்போ பெண்ணாக இல்லை, திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ளே இல்லை, இறந்தது ஆண் அல்லது வயதான பெண்மணி அப்படின்னா
ஐஓ நடத்தணும் அந்த இன்கொஸ்ட்டை. பெண்ணாக இருந்ததுன்னு அங்கே யார் பண்ணுறாங்க? ஆர்டிஓ பண்ணுறாரு. ஜென்ஸாக இருக்காங்க, திருமணமாகி 7 வருடங்களை கடந்த பிறகு மரணம் நடந்திருக்கு. யார் ஏற்படுத்தினான்னு தெரியாது, எப்படி மரணம் ஏற்பட்டதுன்னு தெரியாது. இப்போ வந்து ஐஓ பண்ணணும். இதே வேலையை தான் பண்ணுறாரு. அந்த டெட் பாடியை வந்து பார்க்குறாரு. கண் திறந்த நிலைமையில் இருக்கா, மூடின நிலையில் இருக்கிறா, மூக்கு வழியாக ரத்தம் வடிஞ்சு கொஞ்சம் வெளியில் நிற்கும். அதையெல்லாம் நோட் பண்ணு. சில நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம், சில டெட் பாடியில் மோஷன் வந்திருக்கும், அதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணணும். நகத்துக்கு இடையில என்ன மாதிரியான இருக்குது, கை வந்து மூடிய நிலையில் இருக்கா, திறந்த நிலையில் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து பண்ணுறது பேர் இன்கொஸ்ட். இன்கொஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐஓ வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் டாக்டருக்கு கொடுக்குறாங்க. அங்கே போய் நடக்குது என்னது? போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம் அது பிரேத பரிசோதனை, இது பிரேத விசாரணை. இது பிரேத விசாரணை, அது பிரேத பரிசோதனை. மரணத்திற்கான காரணங்களை கண்டுபிடிப்பது மட்டும்தான் அந்த ரெண்டோடைய நோக்கமே. இன்கொஸ்டோடைய நோக்கமும் சரி, போஸ்ட்மார்ட்டத்துடைய நோக்கமும் சரி, மரணம் எப்படி ஏற்பட்டதுன்னு முதல்ல கண்டறியணும். அதன் பிறகு தான் இந்த மரணம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். விஷம் உள்ளே இருக்கலாம் குடலில். இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை நேரில் போய் பார்க்கணும். எப்போ பார்க்கணுன்னா, போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மரணம் ஏற்பட்டு போச்சு. மரணம் ஏற்படும்போது ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான்? போலீஸோடைய கட்டுப்பாடில், போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை போலீஸ் ஜீப்லேயோ இல்லை போலீஸ் கஸ்டடியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். இறந்து போச்சுன்னு சொன்னால் அந்த பிரேத பரிசோதனையை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு பக்கத்தில் இருந்து பார்க்கணும். நமக்கு பயமாக இருக்கும். உடல் அப்படியே இங்கேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வருவான். இந்த ஸ்கல் ஓப்பன் ஆகாது சார். உளியும் சுத்தியும் எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி அடிப்பான். அடிக்கும்போது டாக்டரு பக்கத்தில் இருக்கிற மிக்சர் எடுத்து சாப்பிடுவார். ஒரு ஃபீலிங் இருக்காது, நமக்கு அப்படியே பயமாக. அந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணும்போது மூளை வந்து தண்ணி சாலம் ரத்தம் மாதிரி இப்படி டப்புன்னு வெளியில் விழும்போது யாருமே பயப்படாமல் இருக்க மாட்டாங்க. நான் 4 இது பார்த்துருக்கேன். வயிற்றை ஓப்பன் பண்ணும்போது குடல் பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. அதை ஒரு குச்சியை வச்சு அந்த குடலை வெளியில் எடுத்து என்ன நிறத்தில் இருந்ததுன்னு எழுதுவார். அதை கட் பண்ணி அது உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருளோ லிக்யூடாகவும் இருக்கணும், திடப்பொருளாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து பாட்டிலில் எடுத்து சேகரித்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டமும் சரி, இன்கொஸ்ட்டும் சரி, மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக 174 பிரேத விசாரணை வச்சுருக்கு. இப்போ இதுக்கு பிறகு வந்து இந்த எஃப்ஐஆர் யார்கிட்ட போயிருக்குன்னா, 174க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எஃப்ஐஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வராது, தாசில்தாருக்கு போயிருக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும். இப்போ இந்த இன்கொஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு க்ளூ கிடைக்கிது, யாரோ ஒரு மனிதன் இன்வால்வ் ஆகியிருக்கான். இப்போ தான் அது வந்து என்னவா கன்வர்ஷன் ஆகுது, 302 கன்வெர்ட் ஆயிரும். அல்லது சூசைட் பண்ணியிருந்தாங்க, சூசைடுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா 306 கன்வெர்ட் ஆயிரும். இந்த 174ங்கிறது அது ஒரு டெம்பரவரி ஸ்டேட்டஸ். அது எப்போ வேணாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது அந்த காரணம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா 174லேயே முடிஞ்சு போகும். இதுதான் செக்ஷன் 174. இது வந்து இன்கொஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அறிக்கைக்கு பேர் தான் இன்கொஸ்ட் ரிப்போர்ட். அந்த இன்கொஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ், காஸ் ஆஃப் டெத்து, ஏதாவது எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணியிருந்தால் அதை குறிச்சிருப்பாங்க. இது வந்து 5 பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் நடத்தியிருக்கணும். முக்கியமானது எவிடன்ஸ் வச்சுட்டு தான் நடத்தணும். அந்த ரெவென்யூ ஆஃபீஸரும் சரி, ஐஓவும் சரி, அவர் ஏதோ ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சு தன்னந்தனியாக இருந்து நடத்தக்கூடாது. நல்ல வெளிச்சமான பகுதியில் வெளியில் கொண்டு வந்து வைக்கணும். வெளிச்சம் இருக்கணும். ஃபஸ்ட்டு சாட்சிகள் 5 பேர் நிற்கணும். அந்த சாட்சிகள் எதற்காக அப்படின்னா, இந்த டெட் பாடி யாருங்கிறத அடையாளம் சொல்கிறாங்க. அவங்க இறந்து போனது மிஸ்டர் எக்ஸ், அவருடைய அப்பா பேர் இது, இந்த ஊர்,
அப்படின்னு அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த 5 பஞ்சாயத்தார்கள்னு சொல்லி நம்ம போலீஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் வரும். இதுதான் அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டுங்கிறது 174. இந்த அளவுக்கு இன்றைக்கி சிஆர்பிசியை நாம் முடிச்சுக்கிடுவோம். விட்ட இடத்துல இருந்து அடுத்தால புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கண்டினியூ பண்ணும். ஏன்னா இன்றைய வகுப்பினை எடுத்த மாண்புமிகு சார்பு நீதிபதி முருகன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். நன்றி, வணக்கம்.